மார்க்க நறுமணத்தில் கூட ஆண்களுக்கான நறுமணம் இது, பெண்களுக்கான நறுமணம் இது. ஆண்களுடைய நறுமணம் மனம் வெளியே வரலாம், ஆனால் நிறம் தெரியக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நறுமணம் வேணாலும் பூசுங்க, நல்ல மனம் தெரியலாம், ஆனால் நிறம் தெரியக்கூடாது. நிறம் தெரியக்கூடிய நறுமணத்தை ஒரு ஆண் பூசினால் அங்கே மலக்குகள் வரமாட்டாங்கன்னு சொன்னான். ஒரு சஹாபி அந்த மாதிரி நறுமணம் பூசிட்டு வந்துட்டார். ஒரு சட்டையெல்லாம் நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதை போய் கழுவிட்டு வான்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, 3 இடத்துல அருள்வானவர்கள் வரமாட்டாங்க. ஒரு காஃபிருடைய பிரேதம் எங்கே இருக்குதோ, காஃபிருடைய சடலம் எங்கே இருக்குதோ அங்கே மலக்குகள் வரமாட்டாங்க. எந்த ஆண்கள் நிறம் தெரியக்கூடிய நறுமணத்தை பூசிக்கிறாங்களோ அங்கே மலக்குகள் வரமாட்டாங்க. குளிப்பு கடமையான நிலையில் குளிக்காம யாராவது இருந்தால் அங்கு மலக்குகள் வரமாட்டாங்க, போய் கழுவிட்டுவான்னு சொன்னாங்க. ஒரு சபைக்கு ஒரு சஹாபி வந்துட்டாங்க, அவருடைய ஆடையில் மஞ்சள் நிறம் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சில சஹாபாக்கள்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க, இது ஆண்களுக்கு கூடாது, போய் அந்த நிறத்தை கழுவிட்டு வர சொல்லுங்க. அப்போ ஆண்களுக்கு நிறம் தெரியக்கூடாது, பெண்களுக்கு நிறம் வெளியே தெரியலாம், ஆனால் மனம் தெரியக்கூடாது. பெண்களுக்கு மனம் தெரியக்கூடாது, நிறம் தெரியலாம். இதான் பெண்களுடைய நறுமணத்திற்கான அளவுகோல்னு சொன்னாங்க. பெண்கள் வெளியில் வர்ற நேரத்தில் நறுமணம் நல்ல தெரிகிற மாதிரி நறுமணத்தை பூசிக்கொண்டு வந்தால் அந்த பெண்களை பற்றி பெருமானார் சொன்ன வார்த்தை, அதை நீங்களோ நானோ சொன்னால் கோவப்படுவீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅதர, எந்த பெண்மணி வாசனை பூசிக்கொண்டு அந்த வாசனை மனம் கமலுகிற நிலையில் ஆண்களை கடந்து செல்கிறாளோ ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரின்னு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ வெளியே வருகிற பெண்களுடைய வாட வெளியே தெரியவே கூடாது. பெருமானாருடைய காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வரலாம் இந்த அனுமதி இருந்துச்சு, ஆனால் அந்த அனுமதி கட்டுப்பாடுகளோடு தான் இருந்துச்சு. பழைய ஆடையை உடுத்தி கொண்டு தான் வரணும், நறுமணம் பூசாமல் தான் வரணும். நறுமணம் பூசிக்கொண்டு பெண்கள் பள்ளிக்கு தொலை வந்தால் அந்த பெண்கள் வீட்டுக்கு போய் கடமையான குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு திருப்பி அந்த தொழுகை மீட்டி தொழணும். இதான் இன்னைக்கு சில இயக்கவாதிகள்லாம் பெண்களை பள்ளிக்கு வாங்குறான். ஆனால் ஹதீஸில் என்ன கட்டுப்பாடுகள் இருக்குது, அந்த கட்டுப்பாடுகளை சொல்றதே கிடையாது. நறுமணம் பூசாம தான் வரணும். நறுமணம் பூசி விட்டு வந்தால் வீட்டில் போய் குளித்து விட்டு அந்த தொழுகையை திரும்ப தொழணும்னு சொன்னான். அருமையானவர்களை, இப்படி மார்க்கம் இவ்வளவு கடுமையாக சொல்லுகிறது. நறுமணத்தில் கூட இது ஆண்களுக்கானது, இது பெண்களுக்கானது. நாம் இந்த கட்டளையை மதிக்கிறோமா?